இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடானது 2023 கணக்கெடுப்பின்படி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது இந்தியாவிலேயே 2வது பணக்கார மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். 2023 கணக்கெடுப்பின்படி ஒட்டுமொத்த GSDP எனப்படக்கூடிய கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸில் அது 23,64,514 கோடி ரூபாயை இந்திய பொருளாதாரத்திற்காக தமிழகமானது சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. நம்மளை விட பரப்பளவில் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நிறைய இருக்கு. நம்மளை விட மக்கள் தொகையில் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களும் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ்நாடு மட்டும் இந்தியாவின் பணக்கார மாநிலங்கள்ல ஒன்னா இருக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் தொழில்நுட்பம் தான். தமிழ்நாடு அரசானது தன்னுடைய துறைகள் அனைத்திலுமே புதிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறதுல மும்முரம் காட்டிட்டு இருக்கிறாங்க பல வருடமா. அனைத்து துறைகள்லையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு மிக முக்கியத்துவத்தை தமிழ்நாடு அரசானது கொடுத்துட்டு வருது. அந்த வகையில தொழில்நுட்பமானது தமிழகத்தின் பொருளாதாரத்தை புரட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். எந்த வகையிலன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு தமிழகத்தின் மிக முக்கிய 2 துறைகள்னா ஒன்னு வேளாண்மை, இன்னொன்னு IT எனப்படக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை. வேளாண்மை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் கிராம்பு உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்திருக்கக்கூடிய மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 1059 மெட்ரிக் டன் கிராம்பை உற்பத்தி செய்து கிராம்பை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதே மாதிரி மல்லியை அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலமாகவும் தமிழகம் தான் இருக்கு. தமிழ்நாடு மல்லியை 180 டன் 2023 கணக்கின்படி உற்பத்தி செஞ்சிருக்கு. அதே மாதிரி அரிசி உற்பத்தியில் 4வது இடத்தை மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடானது பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 74 லட்சம் டன் அரிசியை 2023ஆம் ஆண்டு அது உற்பத்தி செஞ்சிருக்கு. இதன் மூலம் வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப்க்கு அடுத்தபடியா தமிழ்நாடானது 4வது இடத்துல இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல இருந்து வேளாண்மை துறையில தமிழ்நாடு எப்படி மாறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க தொழில்நுட்பத்தை வேளாண்மையில புகுத்தி இருக்கு. எந்த அளவுக்குன்னா, பயிருக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், எந்த நேரம் தண்ணி ஊற்றணும்னு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் கருவி, மண்ணில் எந்த அளவுக்கு நீர்ப்பதம் இருக்கு, மண்ணின் பலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய மாய்ஸ்சரஸ் கருவி, எந்த இடத்துல பயிர் செஞ்சால் நல்லா வளரும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய GPS கருவின்னு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு விவசாயிகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் முழுக்க தொழில்நுட்பத்தை மட்டுமே பயன்படுத்தி எப்படி பயிர்களை விளைவிக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காங்க. குறைவான நிலத்தில் அதிக பயிர்களை பயிர் செய்தல், குறைவான நீரை ஊற்றி கூட அதிக பயிர்களை பயிர் செய்தல்னு நிறைய ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட வேளாண்மையில் புதிதாக அறிமுகமான நவீன கருவிகள் அதிகப்படியான எண்ணிக்கையில் பயிர்களை உற்பத்தி செய்யறதுக்கு வழிவகுத்திருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, பயிர்களை முதலையெல்லாம் கையில் நடுவோம், கையில் அறுவடை செய்வோம். ஆனால் அந்த கையில் நடவு முறையானது அதிக நேரம் பிடிக்கும், அதிக ஆட்களை பணியில் அமர்த்தணும். புதிதாக வந்திருக்கக்கூடிய நடவு நடும் இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள், இது ரெண்டையும் பயன்படுத்தும் போது நடவு நடுறதுக்கான நேரமும் மிச்சமாகும், அறுவடை செய்வதற்கான நேரமும் மிச்சமாகும். அதோட பணியாட்களின் வலுவையும் அது குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதனால முழுக்க தமிழ்நாடானது அறுவடை இயந்திரங்களையும் நடவு இயந்திரங்களையும் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருக்காங்க. அதிக அளவு இயந்திரங்களை பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம குறைந்த நேரத்தில் அதிக அளவு பயிர்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழ்நாடு அரசானது வச்சிருக்கு. அந்த நம்பிக்கையினால தான் மல்லி, இஞ்சி, பூண்டு, கிராம்பு, அரிசி, மாம்பழம், கொய்யா மாதிரியான உணவுப் பொருட்களின் உற்பத்தியில தமிழ்நாடு ஆனது முன்னிலையில வகிச்சிட்டு இருக்கு இப்ப வரைக்குமே. இதனால தான் தமிழ்நாடு வேளாண்மையில் முன்னிலை வகிக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. முழுக்க தொழில்நுட்பமானது தமிழகத்தின் வேளாண்மை முறையை சேஞ்ச் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இந்த வேளாண்மை சேஞ்ச் ஆனது 1997ல் நவீனமயமாதல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருச்சு. 1960களில் பசுமை புரட்சியானது இந்தியாவில் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே இயந்திரங்களை வேளாண்மையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் தமிழ்நாடு முன்னாடி இருந்தே ஈடுபட்டு இருந்திருக்கு. வேளாண்மை துறையையும் தாண்டி தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் தமிழ்நாடு தான் முன்னிலை வகிச்சிட்டு இருக்கு. கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானாவிற்கு பிறகு IT துறையில் அதிகளவு வருமானம் ஈட்டக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் 4வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 1,79,000 கோடி வருமானத்தை தமிழ்நாடு அரசானது ஈட்டுது.
கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் எனப்படக்கூடிய கணினி வன்பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் இப்போ வரைக்குமே முன்னிலை வகிக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவின் கணினி வன்பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடானது 40% உற்பத்தி பங்கை வகிச்சுக்கிட்டு இருக்கு. தொழில்நுட்பத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் தரக்கூடிய தமிழ்நாடானது தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் முன்னாடி இருந்தே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 2002 புதிய தகவல் தொழில்நுட்ப கொள்கையின் மூலமா 40 லட்சம் வேலைவாய்ப்புகளை ஐடி துறையில உருவாக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்பை அவங்க எடுத்திருந்தாங்க. ஆனா அது இப்போ 93 லட்சம் வேலைவாய்ப்புகளை ஐடி துறையில தமிழ்நாடு அரசானது உருவாக்கி இருக்காங்க. இதன் மூலம் 93 லட்சம் வேலைவாய்ப்புகளை இளைஞர்கள் அடைஞ்சிருக்காங்க. அதோட தகவல் தொழில்நுட்ப துறையில அதிக அளவு வேலையிடங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற முன்னெடுப்போட 110 ஐடி பார்க்ஸை தமிழ்நாடானது உருவாக்கி இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஐடி துறையில அதிக அளவு மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு 526 இன்ஜினியரிங் காலேஜஸை உருவாக்கி இருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவிலேயே அதிக பொறியியல் கல்லூரிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்குது. 2018 கணக்கெடுப்பின்படி இந்திய அளவில் ஐடி துறையில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய நகரங்கள் பட்டியலில் சென்னையானது மும்பை மற்றும் பெங்களூருவுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்படி தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் முன்னிலை வகிக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடானது செயல்பட்டு இருக்கு. அப்படியே நம்ம திரும்பவும் வேளாண்மை பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவு பெஸ்டிசைடு மற்றும் ஃபெர்டிலைசர்ஸை பயன்படுத்தக்கூடிய மாநிலம்னா அதுவும் தமிழ்நாடு தான். ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாமே அவங்களுடைய கைக்கு வந்த மாதிரி இருக்கக்கூடிய மேனுவல் சிஸ்டத்தை தான் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் எந்த அளவுக்கு பெஸ்டிசைடை நம்ம யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டறியக்கூடிய ரோபோட்ஸை வச்சுருக்காங்க. இதன் மூலமாக குறைந்த அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயிர்களை பயன்படுத்த முடியும். இப்படி குறைந்த அளவு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதால நம்ம ஹெல்த்தியான ஒரு பயிர்களை விளைவிக்க முடியும்னு சொல்லிட்டு தமிழ்நாடானது நம்புது. இதனால தான் தொழில்நுட்பமானது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பொருளாதாரத்தில் கருதப்படுது. ஒரு நாட்டிலையும் சரி ஒரு மாநிலத்திலும் சரி எந்த அளவு அதிகமாக தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுதோ அப்பதான் அந்த நாடும் மாநிலமும் அதிக அளவு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணும். இப்படி அதிக அளவு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு திகழுது. இதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய முக்கிய துறைகளில் அவங்க தொழில்நுட்பங்களை அதிகமாக பயன்படுத்துறது தான். அதிகமாக பயன்படுத்துறதையும் தாண்டி புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும் முயற்சியில் தமிழ்நாடும் தமிழ்நாடு ஆராய்ச்சியாளர்களும் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால வேளாண்மையில் நிறைய புரட்சி நடவடிக்கைகளும் தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் நிறைய புரட்சி நடவடிக்கைகளும் அதிகமாக உருவாகிக்கிட்டே இருக்கு. இதனால தமிழகத்தின் பொருளாதாரமானது இப்ப வரைக்கும் மென்மேல வளர்ந்துட்டு இருக்கு. வரக்கூடிய 2040ஆம் ஆண்டு தமிழகம் தான் இந்தியாவின் பணக்கார நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது சொல்லப்படுது. இப்படியாக தமிழக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை தொழில்நுட்பமானது உருவாக்கி இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் தொழில்நுட்பத்தை நோக்கிய நம்மளுடைய பயணம் தான். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ மூலமா எந்த அளவுக்கு தொழில்நுட்பமானது தமிழக பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வகிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா பை பை.